திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். SIR விவகாரத்திலிருந்து மிக சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறுவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி விட்டார்கள். இதை கடைசி நேரத்தில் ஏதேனும் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிற பாஜக தேர்தல் ஆணையம் அதுக்கு பி டீமாக செயல்படுகிறது என்பது நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியா பூராவும் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டு தான் சொல்கிறது. சுப்ரீம் கோர்ட்டே கூட தேர்தல் ஆணைய கமிஷனை சில நேரங்களில் கண்டித்து இருக்கிறது. ஆகவே அப்படி சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் கமிஷன் அப்படி இல்லை. ஆகவே தான் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்கும். திமுக எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். பொதுவாக ஜெனரல் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. காரணம் அவங்க பிளானிங் எப்படின்றது நீங்கள் சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் பார்க்க. அதனால் we cannot be silent spectators. அதனால் நமக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் சட்டத்துறை என்பது திமுகவில் பொதுவான ஒரு துறை. அதனால் சட்ட ரீதியாக நாளைக்கு கேட்பாங்க, ஏன் விட்டுட்டீங்க, சட்ட ரீதியாக ஏன் நடவடிக்கை முன்கூட்டியே எடுக்கணும். அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நத்திங் மோர் தென் தட். வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜக சதி செய்ய இருப்பதாக தகவல் வருவதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று RS பாரதி கேட்டுக் கொண்டுள்ளார்.